ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். பாருங்கள், பூசெடி தான் கட் பண்ணுறேங்க. கட் பண்ணுற வீடியோ தாங்க இது. முன்னாடி வந்து ஆல்ரெடி கயிறு கட்டின வீடியோ வந்து போட்டிருக்கேன், உரம் போடுறதும் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். பூசெடி வந்து கயிறு கட்டி இந்த டைம் வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வச்சு தாங்க கட் பண்ணிகிட்ருக்குது ஒரு ஆள். ஒரே ஆள் வந்து ஒரு கழனி முழுசாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கட் பண்ணுறதை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும். அண்ட் கட் பண்ணுறதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த கயிறு வச்சு தாங்க கட்டுச்சு. பெரியன்னு சொல்லுவாள். அந்த கயிறு வந்து எவ்வளோ வாங்கணும் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கயிறு காட்டின வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள் பார்க்காதவங்க. அண்ட் வந்து உரம் வந்து என்ன உரம் போடணுன்றதும் போட்டிருக்கேன். பாருங்கள், இதுதான் பெரியங்க. இது வந்து ஒரு கொத்து வந்து 5 ரூபாங்க. 2 கொத்து 100 கொத்து வாங்கிட்டு வந்துச்சு. பத்தலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இது பாருங்கள், ஒரே ஆள் தான் கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் 2 சர்வ் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ கயிறு பத்தலைன்ட்டு மறுபடியும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். கயிறு வந்து என்ன கயிறு வாங்கணும் எவ்வளோன்றதை வந்து நான் கயிறு கட்டின வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். அங்கே பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்களே வந்து கயிறு கட்டி அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. 25 சென்ட்டுன்னு நினைக்கிறேன். 2500 ஒரே ஆள் 2 நாளில் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கயிறு கட்டி கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஏன் இவ்வளோ லாங்காக வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, அது வந்து கட் பண்ணுறது வந்து பார்க்கவே அவ்வளோ ஆசையாக நல்லா இருந்துச்சுங்க. அதனால தான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான். பார்க்கவும் நல்லாயிருக்கும். கார்டன் மாதிரி பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிம்பிளாக ஒரு 4 செடி கட் பண்ணுறத கூட காட்டியிருக்கலாம். உங்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா? ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாகவும் இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த லாங் வீடியோ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்கன்ட்டு. அப்படியே சுறுசுறுப்பாக கட் பண்ணுறாங்க. அப்படியே கை அவ்வளோ வேகம் போகுது ஃபுல்லானா. ஒரு செடிக்குமே பாருங்கள் சுற்றி தான் கட் பண்ணுறாங்க. லேயர் கட் மாதிரி தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. லேயர் கட் மாதிரி கட் பண்ணால் தான் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வருமா. கயிறு கட்டி கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்போ இந்த கயிறு கட்டலாம் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு மேலே செடி ஓரளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னாவே கயிறு கட்டலாம் தாராளமாக. கயிறு கட்டி கட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி கட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. கயிறு கட்டினதுக்கும் கட்டாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கயிறு கட்டாமல் இருந்தால் செடி வந்து ரொம்ப படர்ந்துட்டு இருக்குது இல்லையா? செடி சுற்றியும் கொடியாக போன மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல நம்ம ரவுண்டாக கட்டிட்டோம் அப்படின்னா செடியுமே நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. அது இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூ இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அது இல்லாமல் பூச்செடி வந்து நம்ம மருந்தடிக்கவும் செய்வோம் இல்லையா? மருந்தடிக்கும் போதெல்லாம் நம்ம இது மாதிரி கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா பாருங்கள், சைடில் கீழே இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம களைக்கொல்லி மருந்து அடித்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதே வந்து செடி நல்லா பெரிய செடியாக இருக்குது அப்படின்னா நம்ம மருந்தும் அடிக்க முடியாது, கொத்தவும் முடியாது. ஸோ வந்து அது ரிஸ்க்கான விஷயன்றதுனால தான் கயிறு போட்டு கட்டியிருக்குது. இது வந்து 1 இயர் ஆகுதுங்க. செடி வச்சு 1 இயர் 4 மந்த் ஆகுது. 1 இயர் 4 மந்தில் வந்து ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னா, செடி வந்து ஒரு சில செடிங்கெலாம் நல்ல பெரிய செடியாகவே ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ கயிறு கட்டினா தான் பூ வரைக்கவும் நல்லாயிருக்கும். நான் அடுத்த வீடியோ பாருங்கள் அப்டேட் பண்ணுறோம். அவ்வளோ அழகாக இருக்குது. துளிர் வந்துருக்குது. கட் பண்ணதுக்கப்புறம் தான் செடியை பார்க்கவும் நல்லாயிருக்கு, அறுக்கவும் பூ வந்து நல்லா இருக்குதுங்க. பூ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேட்ச் வந்துடுச்சுங்க. ஆல்ரெடி இப்போ வந்து பில் வந்துடுச்சு. இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பில் வந்துடுச்சு. ஸோ அந்த பில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், பில் வந்து 2 பில் வருங்க மந்த்லி. பூ வந்து ஒரு 2 பேட்ச் இருக்குது அப்படின்னா மந்த்லி வந்து 2 பில் வரும். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு பில்லு, 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு பில் வரும். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி இது கயிறு கட்டுறது, அப்புறமா கட் பண்ணுறது, உரம் போடுறது, இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ வந்து இனிமேல் கொஞ்சம் வந்து வீடியோஸ் வந்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் தான் வந்திருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த களை இருக்குது இல்லையா, அந்த களை, அந்த பூ தலைங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெருங்களை எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து களைக்கொல்லி மருந்து அடிக்கணும். அப்புறமா செடிக்கு வந்து 1 வாரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து துளிர் மருந்து அடிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோ வந்து கொடுக்குறேங்க. இப்போ வந்து இந்த களை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து இப்போ வந்து கயிறு போட்டு கட்டுறது தாங்க. இவங்க ஒரே ஒருத்தர் வந்திருக்குன்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக தாங்க ஒரு 4 லைன் 5 லைன் கட்டுறது, அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுன்னு கட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள்
நான் நிறைய மல்லி வச்சு அப்டேட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சைடு எல்லாமே வந்து குண்டுமல்லி தான் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன மருந்தடிக்கிறோம் என்ன பண்ணுறோன்றது கூட சொல்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எண்ணங்க, ஒரு போட்டி பொறாமைன்னு கூட சொல்லலாம். நிறையா வந்து பூ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்ல. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளோட போகாமல் நம்ம மட்டும் யூஸ் பண்ணாமல், ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது தானே, அவங்க லைஃப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க சொன்னாங்க. மல்லி வந்து 2 ஏக்கராவுக்கு மேலே இருக்காங்கங்க. அவங்க ஊர்லேயுமே எல்லாமே மல்லி தான் வச்சுருக்காங்களாம். மல்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு வந்து ஒரு அழியாத பண்ணையாதுன்னா அந்த மல்லி தாங்க. மல்லி வந்து தண்ணியுமே அதிகமாக தேவைப்படாது. இது வந்து மருந்துலேயே வளருதுன்னு கூட சொல்லலாம். மருந்துலேயே வந்து வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம அடிக்கடி மருந்து அடிக்கிறோம் இல்லையா? துளிர் மருந்து அடிக்கிறோம், வால்பேன் மருந்து அடிக்கிறோம், அப்புறமா ஜிலேபி புழு மருந்து அடிக்கிறோம். ஸோ இந்த மருந்துங்களே போதும், அதுக்கு தண்ணி வந்து நீர்ச்சத்து போதும், மல்லிக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தண்ணினா கட் பண்ணி ஒரு வாரம் காய விட்டதுக்கப்புறம் தான் தண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் உரம் போடுறதுக்கு தண்ணி விடுவாங்க. பூ வந்து அரும்பு வச்சு பூ அறுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக விட மாட்டாங்க. ஏன்னா தண்ணி விட்டோம்னா துளிர் வந்துடும்னு சொல்லிட்டு தண்ணி விட மாட்டாங்க. ஸோ அது நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும். எனக்கும் இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்கிட்ட எல்லாம் நிறைய ஒரு அட்வைஸ் கேட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ அது ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி கட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக கட் பண்ணுறதை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே குண்டுமல்லி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து குண்டுமல்லி வச்சு வளர்க்க பாருங்கள். ஒரு 100 செடி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எங்ககிட்ட வந்து 100 செடி நட்டிருக்கோம், 200 செடி நட்டிருக்கோம், 350 குழி நட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. 350ன்றது போதுங்க. அதுவே 10 கிலோ 5 கிலோ வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரலாம். ஏன்னா அதுக்கான நாங்கள் சத்தான உரம் கொடுத்தீங்கன்னாவே போதும். களை மேக்ஸிமம் வந்து களை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார்டிங் ஒரு 1 இயர் வரைக்கும் நல்லா களை கையிலே வந்து கொத்தி விடுங்க. களை மருந்து அடிக்காமல் களை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உரம் போட்டு தண்ணி விட்டிங்கனாவே அவ்வளோ சூப்பராக வரும். இந்த நாட்டு தாங்க. இந்த நாட்டை வந்து கடைசி வரைக்கும் கயிறு கட்டி அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கட் பண்ணுறது வந்து கயிறு கட்டுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள் கட் பண்ணது பக்கம் எப்படி இருக்குது, கட் பண்ணாத பக்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி பெரிய செடியாக இருந்தால் அது வந்து நமக்கு பூ வறுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. பூ வறுக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு எல்லாமே. அது இல்லாமல் இதில் பாம்பு கூட வரும்னு சொல்கிறாங்கங்க. அது உண்மையான்னு தெரியல. பட் கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா இட வசதி வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் நம்ம பூச்செடி பொறுத்த வரைக்கும் வாசனைக்கு வந்து ஏதாவது பூச்சி போட்டு வருமானு சொல்லுவாங்க. அதுவுமே இப்போ வந்து நம்ம நிறைய மருந்து அடிக்கிறதுனால பூச்சி எதுவுமே கல்லிங்களே போய் பாருங்கள். மருந்து அடிச்சிங்கன்னா உண்மையாக ஒரே ஒரு பூச்சி எறும்பு புழு எதுவுமே அதிகமாக வராது. இந்த பூங்களில் மட்டும் தான் வரும். அது சீசன் டைமிங்கில் வரும். இந்த மழை காலம் பனிக்காலம் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த புழு கூட வரும். இல்லைன்னா வெயில் காலம் வந்தால் பூ மட்டும் தாங்க வரும். ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன மருந்து அடிக்கலாம், எப்படிலாம் கட் பண்ணுறதுன்றது பாருங்கள். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வச்சு தான் அவங்க கட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த க்ளீனிங் வேலை வரும் வீடியோஸ். அதுக்கப்புறம் மருந்து அடிக்கிறது, அப்புறமா துளிர் விட்டது பாருங்கள். 2 பேட்ச் வந்து கட் பண்ணி விட்டுருக்கு. மேல் கழனி வந்து பூ வந்துடுச்சிங்க ஆல்ரெடி. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பூ வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட துளிர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.